Botticelli hits my confidence. Botticelli and Raphael, shirts and trousers. சார், வடமாநிலத்தில் திருப்பூர் சில நாட்கள் தமிழை தாக்கப்படுறது அது எனக்கு வியப்பு இல்லை. இது நடக்கும்னு எனக்கு தெரியும். ஆனால் இவங்களால் அதை தடுக்க முடியாது. என்னால் மட்டும்தான் முடியும். அதுக்கு என் மக்கள் என்னை தேடி வாக்கு செலுத்தி வெல்ல வைக்கணும். அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற பெரிய குறை மது. அதில் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நம்ம இந்த இலவசம் இதில் என்னென்னா நம்ம மக்களுக்கு உழைக்கிற மனப்பக்குமே போயிடுச்சு. 100 நாள் வேலை திட்டம் ஒரு பக்கம் வேளாண்மையை விட்டு உழைப்பிலிருந்து நம்மளை வெளியேற்றிருச்சு. இப்போ வட இந்திய தச்சு வேலைக்கு வர்றதில்லை, கொத்தனார் வேலைக்கு வர்றதில்லை, கம்பி கட்ட வர்றதில்லை, கடையில் எந்த வேலைக்கும் வர்றதில்லை. அப்படிங்கும்போது அந்த உழைப்ப தேவை அப்படி இருக்கு பாருங்க. அப்போ அவன் வந்துடுறான். இப்போ அவனை வெளியேற்றணுமா நாம் போய் உழைக்கணும். நம்ம எல்லா முதலாளிகளும் நம்மகிட்ட சொல்கிறதுனா 11 மணிக்கு வரான், 5 மணிக்கெல்லாம் போயிடுறான். அவன் 5 மணிக்கு 5 மணிக்கு வந்துட்டு சாயந்தரம் 20 வரைக்கும் வேலை செய்கிறான்ற, அப்படி கூடுதலாக உழைப்பு கொட்டுறான்றான். எனக்கு இதெல்லாம் இல்லை. இந்த நிலம் பறி போயிற போது நாளைக்கு நிலமற்ற குழிகளாகி நம்ம அடிமையாகி அடித்து விரட்டப்படுவோம், நாடற்றவளாகும். இப்போ பெருந்துறையில் தமிழர் நம்முடைய தொகுதியாக இருந்தது இப்போ மார்வாடி தொகுதியாக மாறிடுச்சுன்றாங்க. வட இந்திய தொகுதியாக ஒவ்வொரு இடத்துலையும் 20,000 30,000 40,000 வாக்குரிமை வாங்கி வச்சுருக்கான். அப்போ இந்த நிலத்தின் அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தானே தீர்மானிப்பான். இப்போ அதில் என்ன கொடுமைன்னு கேட்டிங்கன்னா, அது காங்கிரஸ் வாக்கும் இல்லை, அது அதிமுக வாக்கும் இல்லை, அது முழுக்க பாரதிய ஜனதா வாக்கு தான். அவன்கிட்ட கேளுங்களேன், அந்த வேலை செய்கிறான்ல, அவன்கிட்ட போய் யாருக்கு வாக்கு மாதிரி யாருக்கு வாக்கு மோடிஜின்னு இருப்பான். நான் கேட்குறோம்ல, நாங்கள் தான் கேட்குறோம்ல, யாருக்கு வாக்கு போடுவேன்னா மோடிஜின்மா. அப்போ அது என்னென்னா, அது ஒரு பேராபத்து. இந்தியை திணிக்கும் போது நாங்கள் எதிர்த்து சண்டை செஞ்சோம். இப்போ இந்திக்காரனை திணிச்சா என்ன பண்ணுறது? எல்லா கடையிலையும் அவன் நம்மளால சாப்பிட போயிட்டு பாணி கராகே ஜல்தி ஹரோன் இவன் பேசிட்டு அவனோட இந்தியில் என்ன நடக்குது? என்ன நீ நம்மளை அடிப்பான் போல இருக்கு. எங்கே பார்த்தாலும் இந்த தமிழை முகமாக தெரிஞ்சா அட்ரா அப்படி கூட அடிப்பான் கொஞ்ச நாள் கழிச்சு. நாங்கள் வரும்போது பார்க்குறோம், இந்த பெருந்துறை அந்த எந்த இடத்துல பெருந்துறை சந்தை ஒரு மூஞ்சி முகம் நம்ம முகம் இல்லை. இந்த டப்பா விற்கிறது, வளையல் விற்கிறது எல்லாம் அவங்க தான். நீங்கள் நான் சொல்கிற விளையாட்டு சொல்கிறேன். சென்னையில் பிச்சை எடுக்கிறவங்க கூட அவன் தான். ஒரு காலத்தில் என் இன மக்களுக்கு பிச்சை எடுக்கிற வேலையும் இருக்காது, அவன் தான் எடுப்பான். அதுக்கு ஒரு மேஸ்திரி ஒப்பந்ததாரர் அவர் கொண்டாந்து இறக்கி விட்டுருவார். இந்த இடத்துல நீ எடு, அந்த இடத்துல எடுன்னு. என்னால் அங்கே நிற்க முடியாது. வண்டியை நிறுத்தின்னு வச்சுக்க, நிறுத்தத்தில் கை தட்டிடுவான், கண்ணாடி தட்டி கை ஏந்திடுவான். என்னடா பிச்சை எடுக்கிற வேலை கூட நமக்கு இருக்காது போருக்கடா அப்படின்னு. ஃபிட்டான Botticelli இருந்தா கான்ஃபிடென்ட்டா என்ன வேணாலும் செய்யலாம். Botticelli hits my confidence. Botticelli and Raphael, shirts and trousers.